வருகை காண விழிகள் ரெண்டும் ஏங்குதே, என் ரட்சகர் முகத்தை பார்க்க மனமும் ஏங்குதே. வருகை காண விழிகள் ரெண்டும் ஏங்குதே, என் ரட்சகர் முகத்தை பார்க்க மனமும் ஏங்குதே. எப்போது வருவீர் என்று நான் ஏங்கி தவித்து இருந்தேன், சீக்கிரம் வருவீர் என்று அறிவேன். எப்போது வருவீர் என்று நான் ஏங்கி தவித்து இருந்தேன், சீக்கிரம் வருவீர் என்று அறிவேன். வருகை காண விழிகள் ரெண்டும் ஏங்குதே, என் ரட்சகர் முகத்தை பார்க்க மனமும் ஏங்குதே. யுத்தங்கள் செய்தியை கேட்கிறேன், பஞ்சங்கள் செய்தியை கேட்கிறேன், பூமி அதிர்வுகள் உணர்கிறேன், வாதை நோய்களை காண்கிறேன். யுத்தங்கள் செய்தியை கேட்கிறேன், பஞ்சங்கள் செய்தியை கேட்கிறேன், பூமி அதிர்வுகள் உணர்கிறேன், பாதை நோய்களை காண்கிறேன். அன்பு தணிவதை காண்கிறேன், விசுவாசம் குறைவதை காண்கிறேன். எப்போது வருவீர் என்று நான் எண்ணி தவித்து இருந்தேன், சீக்கிரம் வருவீர் என்று அறிவேன். எப்போது வருவீர் என்று நான் எண்ணி தவித்து இருந்தேன், சீக்கிரம் வருவீர் என்று அறிவேன். வருகை காண விழிகள் ரெண்டும் ஏங்குதே, என் ரட்சகர் முகத்தை பார்க்க மனமும் ஏங்குதே. தற்பிரியரையும் பார்க்கிறேன், பணப்பிரியரையும் பார்க்கிறேன், அறிவு பெருக்கத்தை பார்க்கிறேன், அழிவின் நெருக்கத்தை பார்க்கிறேன். தற்பிரியரையும் பார்க்கிறேன், பணப்பிரியரையும் பார்க்கிறேன், அறிவு பெருக்கத்தை பார்க்கிறேன், அழிவின் நெருக்கத்தை பார்க்கிறேன். கட்டளை மீறல் பார்க்கிறேன், வேதம் நிறைவேறல் பார்க்கிறேன். எப்போது வருவீர் என்று நான் எண்ணி தவித்து இருந்தேன், சீக்கிரம் வருவீர் என்று அறிவேன். எப்போது வருவீர் என்று நான் எண்ணி தவித்து இருந்தேன்,
சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் கடந்த மாதங்கள் முழுவதுமாக நம்மோடு கூட இருந்து புதிய மாதத்தை காணும்படியாக என் தேவன் செய்த கிருபைக்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக கடந்த நாட்களிலே அவர் செய்த நன்மைகளுக்காக அவரிடத்திலே நாம் இரக்கம் பாராட்டும்படியாக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளானது இந்த அதிகாலை பொழுதான நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை பெறும் ஒரு நேரமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் ஆவியில் அனல் எழுப்பும்படியாக பாட்டு புஸ்தகத்தில் 88வது பாடலை பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே என்ற பாடலை பாடும். சிறிய பாட்டு புஸ்தகத்தில் அடைக்கலமே உமது அடிமை நானே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. காசில்லாத நேசரே, மகிமை பிரதாவா, பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேன். அடைக்கலமே கரம் பற்றி நடத்தும் கர்த்தரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, ஆளுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே. இரண்டாவது பாடல் 99வது பாடலும். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாத. 99வது பாடல்.
கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சோத்தர்களாய் மாறிடவே சுதரருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தாஞ்சம் இயேசு மரணே. தாம் ஜனத்தை சீக்கிரமாய் தாமுடன் சேர்த்து கொள்வான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழனேன்று காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் ஆரம்ப பாடலாக எழும்பி நின்று அற்புதமானவர் என் நேசர் அழகில் சிறந்தவர் என்ற 70வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 70. அற்புதமானவர் என் இயேசு அழகில் சிறந்தவர், என் நேசர் வானம் பூமியை படைத்தவர், வாக்கு மாறாத வல்லவர். வானம் பூமியை படைத்தவர், வாக்கு மாறாத வல்லவர். பொங்கின கடலையும் என் தேவன் அமைதியாக்கினார், வல்லவர் மூடவரும் நடந்திட குருடர் பார்வை அடைந்தனர். மூடவரும் நடந்திட குருடர் பார்வை அடைந்தனர். 5 அப்பம் 2 மீனை இயேசு 5000 பேர்களுக்கு அளித்த, செங்கடலையும் பிளந்தவர், மாறாவின் தண்ணீரை மாற்றினார். செங்கடலையும் பிளந்தவர், மாறாவின்
தண்ணீரை மாற்றினார். 1000 நாவுகளால் அன்பரை போற்றினால் போதுமோ? இயேசுவின் கிருபை கூறி புகழுவோம், ஜீவிய நாளெல்லாம் போற்றுவோம். கிருபை கூறி புகழுவோம், ஜீவிய நாளெல்லாம் போற்றுவோம். அற்புதமானவர் என் நேசர், அழகில் சிறந்தவர் என் நேசர், வானம் பூமியை படைத்தவர், வாக்கு மாறாத வல்லவர். வானம் பூமியை படைத்தவர், வாக்கு மாறாத வல்லவர். நம்ம யாவரும் முழங்கால் படிக்கிட்டு ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்புள்ள ஆண்டவர், கடந்த நாட்களில், கடந்த மாதங்கள் முழுவதுமாக என் தேவநீர் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் உடைய தூதர்கள் கொண்டு எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வியாதியிலிருந்து உனக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு வியாதியில் சுகத்தை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அன்புள்ள ஆண்டவர், சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல் ஆண்டவரே சுற்றி திரிந்தாலும் என் தேவன் ஆண்டவரே அவனுடைய கைக்கு எங்களை தப்புவித்து, அன்புள்ள ஆண்டவர், இந்த முதல் நாளிலே நிற்கும்படியான கிருபை என் தேவநீர் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கடந்த நாட்களிலும் அன்புள்ள ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வந்த எல்லா காரியங்களிலிருந்தும் அன்புள்ள ஆண்டவர் நாங்கள் தப்பித்து வரும்படியான சத்துவத்தை என் தேவன் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்ண உணவு உடுக்க உடை உறவிடம் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி என் தேவன் வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த கூடாரத்திற்குள்ளாக இந்த முதல் நாளில் நாங்கள் கடந்து வந்திருக்கிற பொழுது அன்புள்ள ஆண்டவர், மனக்லேசங்களை நீர் நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த நாட்களும் சாத்தான் கொண்டு வந்த எந்த பிரச்சனையும் அன்புள்ள ஆண்டவரே, ஒருவேளை இந்த மாதத்தில் இல்லாது இருக்க என் தேவன் உதவி செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறேன். சாத்தானோட கட்டுகளை என் தேவன் இந்த மாதத்தில் எங்களுக்கு அவிழ்த்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கடந்த மாதத்தை விட ஆண்டவரே, இந்த மாதமானது எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்க என் தேவனை உதவி செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நடக்க போகிற திருமண காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். உடைய தேவன் கூட இருந்து ஒழுங்கும் கிரயமாக நடக்கத்தக்கதாக என் தேவன் உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன். சீதோச நிலை பாதிக்காதபடி இருக்க என் ஆண்டவனை உதவி செய்யும் சுவாமி. பேசுகின்ற மகனை உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். உடைய பரிசுத்த ஆவியானவர் மகனோடு கூட இருக்கட்டும். இந்த காலை வேளையில் அவர் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்புள்ள ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக என் தேவன் உதவி செய்தரலாம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு பலனை தரும்படியாக நீ உதவி செய்தரலாம். இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளானது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்க என் தேவன் உதவி செய்தரலாம் சுவாமி. மறுபடியும் எங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்படியாக என் ஆண்டவர் எங்களுடைய எங்களுடைய உள்ளத்தை திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வந்தெம்மிடம் தங்கீரும்
இந்த வேளையிலும் நம்முடைய தூதை சபை போதகரவர்கள் நமக்கு முன் வந்து கொடுப்பார்கள். கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமான தேவனுக்கு நாம் துதி கன மகிமைகளை செலுத்துவோம். 4 மாதங்களை நாம் நிறைவு செய்து 5வது மாதத்தின் முதல் நாளை நாம் காணும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே நாம் துதி கன மகிமைகளை செலுத்துவோமாக. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தை அவரை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள்ளாக இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக அமைவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபத்தோடு கூட இந்த நாளின் தியான பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல நாளின் காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 5வது மாதத்தின் முதல் விடியல் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக பரலோகத்தின் தெய்வம் கிருபை பாராட்டியிருக்கிறது சுவாமி. நன்றி அப்பா. உம்முடைய வழிநடத்துதலையும் உம்முடைய ஆலோசனைகளையும் உம்மில் நாங்கள் பலப்படும்படியாகவும் இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளவும் எங்களை பலப்படுத்தவும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த வார்த்தைகள் அநேக நேரங்களில் பலவீனமாக இருக்கின்ற பிள்ளைகள், சோர்ந்து இருக்கின்ற பிள்ளைகள், கவலையோடு இருக்கின்ற பிள்ளைகள், செய்வதறியாது திகைத்திருக்கின்ற பிள்ளைகள், சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு அநேக நேரங்களிலே வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கின்ற வேளையில் நம்மை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் இந்த வார்த்தையை வெறும் வார்த்தைக்காக என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை, அல்லது திருச்சபையை அவர் வழிநடத்தும்படியாக இந்த ஒரு வார்த்தையை அவருக்கு முன்பாக வைக்கல. ஒரு விஷயத்தை சொல்றது எளிது, கடந்து வருவது கடினம் இல்லையா? ஒருவர் சில காரியங்களை அனுபவிக்காமலேயே என்ன செய்யலாம், அந்த சூழ்நிலையில் இருக்கின்ற நபர்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு என்ன செய்யலாம், ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஆனால் பவுல் எல்லா விதமான கஷ்டங்களையும் பாடுகளையும் கடந்து வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் திருச்சபையை பலப்படுத்துகிறார். நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற அனுபவங்கள் எனக்கு ஒன்றும் புதிது அல்ல, நான் அனுபவித்திராதது அல்ல, நான் கடந்து வராதது அல்ல. எல்லா விதமான பாடுகளையும் கஷ்டங்களையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கடந்து வந்திருக்கிறேன். அதனால் என்னால் என்ன செய்ய முடிகிறது, மிக தைரியமாக, சத்தமாக, உற்சாகமாக ஒரு வார்த்தையை என்னால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வாக்கியத்தில் மிகவும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. மனுஷீகத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம பலத்தை நம்பி தான் நம்ம எல்லா வேலையும் செய்வோம். நம்மால் என்ன செய்ய முடியும், நமக்கு இருக்கின்ற வாய்ப்பு என்ன, நமக்கு இருக்கின்ற பலன் என்ன. சில நேரங்களில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை இருக்குது, தகுதிக்கு மீறி நீ யோசிக்கலாமா, உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு என்ன செய்யப்பா, உன் வாழ்க்கையை நீ நடத்துப்பா. ஏன் உன்னுடைய திறமைக்கு மேலாக, தகுதிக்கு மேலாக, அல்லது உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அதிகமாக நீ ஏன்பா யோசிக்கிற? உன்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படிங்கும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம், நீ யோசிக்கலாம். இப்போ மனித பலம் என்பது ஒரு அளவுக்கு உட்பட்டது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அதை தாண்டி அதிகமாக செய்யும் பொழுது அந்த காரியத்திலே வெற்றி பெறுவது என்பது இயலாத ஒரு காரியமாக என்ன செய்கிறது என்று சொன்னால் காணப்படுகிறது. மனிதனுடைய திறமைக்கு அதிகமாக, பலத்திற்கு அதிகமாக, வருமானத்திற்கு அதிகமாக என்ன செய்ய முடியாது, மனிதனால் செயல்படவே முடியாது. ஆனால் ஆண்டவர் எவ்விதமாக செயல்படுகிறார்?
அதை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பலம் என்ன என்பதை எப்பொழுது ஒரு கிறிஸ்தவனால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அப்பொழுது அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, பார்வையிலே, செய்கையிலே எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு என்பதை பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவருடைய பலத்தை பார்ப்பதற்கு அல்லது ஆண்டவருடைய பலத்தில் நடப்பதற்கு நாம் எந்த அளவிற்கு பழகி இருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக 2 வசனம் நம்ம படிக்க போகிறோம். அதே அதிகாரத்தில் படிங்க. 11வது வசனம். யாராவது வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையாயிருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஒரு திருச்சபையை பார்த்து அந்த திருச்சபையை பலப்படுத்துகிறார். நீங்கள் தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துருங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னுடைய கஷ்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, எனக்கு துணையாக இருந்தீங்க. என் கஷ்டத்தில் எனக்கு நீங்கள் நிறைய நேரம் எனக்கு நீங்கள் துணையாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வரும் பொழுது, என் குறைச்சலினால் இப்படி நான் என்ன செய்கிறதில்லை, சொல்லுகிறது இல்லை. நான் குறைவுபட்டவனாக காணப்படுகிறேன் அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்யலை, இதை சொல்லலை. என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. இந்த உலகத்திற்கு முன்பாக இந்த உலகம் பார்க்கும் பொழுது நான் குறைவுள்ளவனாக காணப்படுகிறேன் என்பதால் அல்ல, என் குறைச்சலினால் நான் அப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையாக இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையிலே நான் இருக்கின்ற சூழ்நிலை என்னுடைய மனதை என்ன செய்வதில்லை என்று சொன்னால் கட்டுப்படுத்துவது இல்லை, என்னை சோர்ந்து போக செய்வது இல்லை, செயல்படாமல் இருக்க செய்வது இல்லை, பின்வாங்கும்படியாக என்னை நடத்துவது இல்லை. நான் குறைவுபட்டவனாக காணப்பட்டாலும் அது என்னை என்ன செய்வதில்லை, பாதிப்பதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நிலைமையாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க முடியுமா? நம்மால் சமாதானமாக இருக்க முடியுமா? நம்முடைய மனநிலை என்பது மாறாமல், அசையாமல், நிலையாக இருக்க முடியுமா? ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் இருக்க முடியுமா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எங்கே தெரிஞ்சிடும், இங்கே தெரிஞ்சிடும். உடனே போய் ஒரு ECG எடுப்போம். உடனே என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்குது, வித்தியாசம் இருக்குது. உடனே தெரிஞ்சிருது ஏற்ற இறக்கம். என்ன, ஒரு கவலை, ஒரு பாரமான ஒரு சூழ்நிலை, ஒரு தோல்வியின் அனுபவம், ஒரு அவமானத்தின் அனுபவம் என்ன செய்கிறது, ஒரு ஏற்றத்தாழ்வு உடனே ஒரு கிராஃபில் என்ன செஞ்சிருது, போட்டு காட்டிடுது மிஷின். ஆனால் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எந்த நிலைமையாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அவர் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை நான் நினச்சிருக்கிறேன், கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அடுத்த வசனத்தில் பாருங்கள், கற்றுக் கொடுக்கப்பட்டேன்னு சொல்லுவார். பாருங்களேன், வாசிங்க. 12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் என்ன செய்கிறேன், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த சூழ்நிலை நான் என்ன செய்வேன், சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன், சந்தோஷமாக இருப்பேன். அதற்காக நான் என்ன செய்கிறேன், போதிக்கப்பட்டிருக்கிறேன். போதிக்கப்படுறதுன்னா என்ன, இன்னொருத்தர் கற்றுக் கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது இல்லையா? அப்போ யார்கிட்ட இருந்து இதை அவர் கற்றுக்கொண்டார்? அதுதான் அடுத்த வசனம் சொல்றாரு இல்லையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய பலம் என்ன என்பதை விளங்கி கொண்ட பொழுது உயர்வு என்ன, தாழ்வு என்ன, நிறைவு என்ன, குறைவு என்ன, எதுவாக இருந்தாலும் என்னுடைய நிலையிலே நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நிலையில் நான் மகிழ்ந்திருப்பதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
பட்டினியாக இருக்கும்போது எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? பட்டினியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமா? தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பசி வந்துடில் எத்தனை பறந்து போகுமா? அதுக்கு 10 லிஸ்ட் இருக்குது இல்லையா? பசி வந்துச்சுன்னு சொன்னால் 10ம் பறந்து போகும். மனுஷன் தான் யார் என்பதை என்ன செஞ்சிருவான்? மறந்துடுவானா. எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடுவான். என்ன வேணாலும் செய்வதற்கு ஆயத்தமாவான். ஏசா என்ன பண்ணார்? பயங்கரமான பசி. சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சிட்டாரு? எழுதி கொடுத்துட்டாரு தம்பிக்கு. பட்டினியாக இருக்கும்போது நான் எப்படிங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? குறைவுபட்டு இருக்கும் பொழுது நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறதா? தாழ்ந்து இருக்கும் பொழுது என்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் பவுல் இந்த வாக்கியங்களை எந்த அளவிற்கு தைரியமாக அவரால் எழுத முடிஞ்சிச்சு. சும்மா நீங்கள் இப்படிலாம் வரும் சூழ்நிலை, நீங்கள் இந்த சூழ்நிலையில் இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, அவர் சொல்லலை. அந்த அனுபவங்களை, அந்த சூழ்நிலைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த ஒரு நபராக அவர் என்ன செய்கிறார்? இங்கே நம்ம இடத்தில் பேசுகிறார் இல்லையா? அநேக நேரங்களில் அனுபவம் நிறைந்தவர்கள் பேசுகின்ற காரியங்கள் நமக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன், நான் சொன்னால் கேளுன்னு சொன்னால் புதுசாக அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வர்றவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கு தெரியாதா? பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறைக்கு முன்னாடி போகிறவங்க இதெல்லாம் நான் கடந்து வந்தேன், நீ இதில் இப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், நீ விழுந்துருவ, அது உன்னை என்ன செய்யும்? சோர்வுக்குள்ளாக வழி நடத்தும். கொஞ்சம் கவனமாக இருன்னு சொன்னால் இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, உங்கள் வயசில் நீங்கள் அதை கடந்து வந்தீங்க தானே, என் வயசில் என்னையே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாழ்க்கையில். ஆனால் பவுல் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை திருச்சபைக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாக முன்வைக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் ஆண்டவருடைய பலம் என்ன என்பதை விளங்கி கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய பார்வை மாறும், அவர்கள் பிரச்சனைகளை அணுகுகின்ற எண்ணங்கள் மாறும், இந்த உலகத்தை பார்க்கின்ற விதம் மாறும், தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்ற விதம் மாறும். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் நமக்கு ரொம்ப நன்றாக தெரிந்த ஒரு அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் மிகவும் பரிச்சயமான ஒரு அதிகாரம். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? முதல்ல அந்த கதையை தான் கற்றுக் கொடுப்போம். என்ன கதை? தாவீது கோலியாத் கதை. வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் ஆண்டவரை குறித்து விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஏற்றாற் போல இந்த கதையை என்ன செய்வோம்? நம்ம அழகாக நேர்த்தியாக சொல்லிக் கொடுப்போம். 1 சாமுவேல் 17 அதை நம்ம என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். என்ன இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்குது என்று சொன்னால், உலகம் பார்க்கிற விதமாக, உலகத்தின் பலத்தை உடையவர்கள் பார்க்கின்ற விதமாக, கரங்களில் ஆயுதங்கள் உள்ளவர்கள் பார்க்கின்ற விதமாக, போர் திட்டங்களை தீட்டுகின்றவர்கள் பார்க்கின்ற விதமாக, ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை என்பது மிக அழகாக அந்த அனுபவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜா பார்க்கின்ற விதமாக ஒரு சிறுவன் பார்க்கல, படை தலைவர்கள் பார்க்கின்ற விதமாக ஒரு சிறுவன் பார்க்கல, போர் திறம் படைத்தவர்கள், சண்டையிடக்கூடிய சக்தி படைத்தவர்கள், வியூகங்களை வகுக்கின்றவர்கள், அவங்க எல்லாருக்கும் முன்னாடி என்ன இருந்துச்சு? கோலியாத்தை என்ன செய்ய முடியாது? வீழ்த்த முடியாது என்கின்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு சின்ன பையனுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா? யாரு நம்ம கூட இருக்கிறா? நம்ம தேவனை ஒரு நிந்திக்கிற மனுஷன் யார்? அப்போ ஆண்டவருடைய பலத்தை யார் புரிந்து வைத்திருந்தா? தாவீது புரிந்து வைத்திருந்தார். ஒரு யுத்தத்தை ஜெயிப்பதற்கு அவருக்கு என்ன செய்ய தேவையில்லை? ஒரு படைபலம் தேவையில்லை, ஆயுதம் தேவையில்லை, அதற்கான ஒரு திட்டமிடுதல் அங்கு தேவையில்லை. அதையெல்லாம் கடந்து வெறும் கூழாங்கல்ல வச்சு என்ன செஞ்சிட்டாரு? கோலியாத்தை வீழ்த்திட்டார். அதுக்கு காரணம் என்ன? தாவீதுக்கு ஆண்டவருடைய பலம் தெரிந்திருந்தது. ஆண்டவருடைய பலம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்கிற விதமே வேறங்க. இந்த உலகத்தை பார்க்கிற விதம் வேற. அப்போ அந்த அளவிற்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குதா? அந்த ஆண்டவரை நம்ம விளங்கி கொண்டிருக்கிறோமா? அப்படி நம்ம விளங்கி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால்
நம்ம பதட்டம் அடைய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் கவலைப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். நிதானம் எப்பொழுதும் என்ன செய்யும்? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை குடிகொள்ளும். ஆண்டவர் இந்த சூழ்நிலையை கடந்து வரக்கூடிய வழியையும் பலத்தையும் கொடுப்பதற்கு வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். அவருடைய பலம் என்ன என்பது எனக்கு தெரியும். என்னுடைய பலத்தினால என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து வரவில்லை, நகர்த்தி கொண்டு வரவில்லை. ஆண்டவருடைய பலத்தினால் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் சந்திக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் இல்லையா? யோசேப்புடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு? எத்தனை ஏற்றத்தாழ்வுகள். எங்கேயாவது அவர் புலம்புனா தான் நம்ம பார்க்குறோமா? புலம்புனாரா? அவர் குழிக்குள்ள போடும்போது என்ன பண்ணுறாரு? கெஞ்சிறாரு இல்லையா? சகோதரர்களை பார்த்து கெஞ்சிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சூழ்நிலையை அவர் ஏற்றுக்கொண்டதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அடிமையாக விற்கப்பட்ட பொழுதும் சரி, சிறைச்சாலையில் போடப்பட்ட பொழுதும் சரி, அவர் எந்த விதத்தில் என்ன செய்யலை? சஞ்சலப்படவே இல்லை. அந்த இடத்துல அவரால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அந்த வேலையை செய்ய முடிஞ்சிச்சு ஒரு அடிமையாக. அப்பா வீட்டில் எப்படி இருந்தார்? அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் மற்ற சகோதரர்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். அவர் மட்டும் என்ன ஸ்பெஷல்? அவர் என்ன வசதி இல்லையா? அவருக்கு மட்டும் என்ன விசேஷமான ஆடை? நம்ம எல்லாம் வேலை செய்கிறோம், அவர் மட்டும் வீட்டில் இருக்கிறாரு அப்பா கூட இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்மளை பற்றி நல்லா அப்பா கிட்ட என்ன செய்கிறாரு? சொல்லி வேற கொடுத்துட்றாரு. எப்படி இருந்த ஒரு மனுஷன் இல்லை? எப்படி இருந்த ஒரு மனுஷன்? அப்பா கிட்ட சந்தோஷமாக எந்த வேலைக்கும் போகாமல் ஜாலியாக மற்றவர்களிட விசேஷமான ஒரு நிலையில் விசேஷமான ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு விசேஷமான ஒரு அதிகாரத்தில் அப்பா கேட்குறாரு இல்லையா? அண்ணங்களை பற்றி தம்பி சொன்னோடனே தம்பி சொல்கிறது அப்பா கேட்குறாரு. அப்பா கேட்கலன்னா அண்ணன் மாதிரி என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்பா கேட்டதுனால வருத்தம் வருது இல்லையா? அவன் சொல்கிறத அப்பா கேட்குறாரு, கேட்டுட்டு நம்மளை என்ன செய்கிறாரு? அவமானப்படுத்துகிறாரு. அந்த நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன் அடிமையாக இருப்பது என்ன செய்யலை? அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? புலம்பவே இல்லை. நம்ம ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மேன்மையான ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் திடீர்னு ஒரு தாழ்மையான ஒரு நிலைக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் உலகத்தை பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். மற்றவர்களை பார்ப்பதற்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி எதிர்கொள்வது? நான் இப்படி வாழ்ந்த ஒரு நபர் அல்லவா, இந்த நிலையில் இருந்த ஒரு நபர் அல்லவா, என்னுடைய நிலையில் நான் இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன்? குறைவுபட்டிருக்கிறேன், விழுந்து போயிட்டேன். யானை குழியில் விழுந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுமா? எறும்பு எட்டி மிதிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் விழுந்துட்டான்னா மற்றவங்க என்ன செய்வாங்க? அவ்வளோதான். உலகம் அப்படி தான் இருக்குது இல்லையா? உலகம் அப்படி தான் இருக்குது. உலகம் அப்படி தான் இருக்கும். உலகம் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை அறிந்திருக்கவில்லை, அவருடைய பலத்தை புரிந்திருக்கவில்லை. என் ஆண்டவர் இந்த வேதாகமத்தை என் கையில் கொடுத்திருக்கிறாரு. அவர் யார் என்பதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் மற்றவர்களை விட வேறுபட்டவன். மற்றவர்கள் பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பேச்சில், என்னுடைய செய்கையில் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் வெளிப்பட வேண்டும். நம்முடைய பலத்தை நாம் நம்பி இருக்கும் பொழுது என்ன செய்வோம் என்று சொன்னால் அவசரமாக முடிவு பண்ணுவோம். நம்மால் முடியும் நம்ம நினைப்போம். நம்மிடம் அந்த தகுதி இருக்கிறது, அந்த பலம் இருக்கிறது, நம்மால் செய்ய முடியும், வெற்றி பெற முடியும் என்கின்ற எண்ணம் நம்ம என்ன செய்யும்? நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அழகா வளர்த்துட்டு வர்றாரு. நீதாயா இந்த ஜனங்களை மீட்கணும்னு சொல்லி ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்துட்டு ராஜாவோட அரண்மனையில் இருக்கிற இளவரசனை போல அவரை பயிற்சிகள் கொடுத்து அவரை வளர்க்கிறார் ஆண்டவர். மோசைக்கு ஒரு எண்ணம் வந்துச்சா, நம்ம ரெடி ஆயிட்டோம், என் ஜனங்களை மீட்பதற்கு நான் தயாராகி விட்டேன் என்று மோசே எண்ணின பொழுது என்ன செய்தார் என்று சொன்னால் அங்கே போய் என்ன செஞ்சார்? ஒரு எகிப்தினை கொண்டு விட்டார். நீ எப்படி இஸ்ரவேல் என்னுடைய ஜனத்தை என்ன செய்யலாம்? நீனு என்னுடைய சகோதரனை எப்படி என்ன செய்யலாம்? கஷ்டப்படுத்தலாம். தன்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து, தன்னுடைய பட்டயத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு நபரை கொலை செய்தார். அடுத்து என்ன நடந்துச்சு? நீ பண்ணது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ பண்ணது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார் மோசே?
அங்கேருந்து கிளம்பிட்டார். 40 வயசு. 40 வருடங்கள் கழித்து 40 வருடங்கள் கழித்து ஆடுகள் எல்லாம் மேய்ச்சி பழகி வயசு ஆகி போச்சு, 80 வயசு. இப்போ ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, வாப்பா இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. யார் கூப்பிடுறா? இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, வா போய் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம். மோசே என்ன சொன்னார்? திக்குவாயும் வந்தனாவும் இல்லை, நான் இல்லை ஆண்டவர், என்ன அனுப்பாதீங்க, என்னால் முடியாது. தன்னுடைய பலத்தை நம்பின பொழுது மோசே என்ன செய்தார் என்று சொன்னால் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சார். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது பலன் இழந்த ஒரு மனிதனாக பார்க்கும் பொழுது, அல்லது 80 வயது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு வேளை பலம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் 40 வயசு மாதிரி என்ன செஞ்சிருக்காரு? இருந்திருக்காரு. 80 வயதில் மோசே என்ன செய்கிறார் சொன்னால் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற மனுஷன். முன்பை விட நான் என்ன செய்யவில்லை, இப்பொழுது தகுதிகளை இழந்திருக்கிறேன், அரண்மனையில் இல்லை, எல்லாரையும் பார்த்து அதிகாரம் செய்த நிலையிலிருந்து நான் விடுபட்டவனாக காணப்படுகிறேன். மக்களை சந்திப்பதற்கும் மக்களை வழிநடத்துவதற்கும் போதிய பலம் என்னிடத்தில் இல்லை என்பதை மோசே உணரும் பொழுது ஆண்டவர், ஓம் பலத்தினால இல்லையா, ஏன் பலத்தினால நான் என்ன செய்ய போறேன், இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வர போறேன், நீ எனக்காக வந்து நில்லு அப்படின்னு சொல்றாரு. மோசையோட பலத்தாரியா இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு மோசேக்கு உதவி செய்கிறார் இல்லையா? நம்ம மோசே சரியான நேரம் நினைச்சிருக்கலாம். 40 வயது, ஒரு வாலிபனாக, திறமை படைத்த ஒரு வீரனாக, சக்தி வாய்ந்த ஒரு வீரனாக, வியூகங்களை வகுக்கக்கூடிய ஞானம் பெற்ற ஒரு நபராக அவர் காணப்பட்டதாக நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அது சரியான நேரம் இல்லைன்ட்டார் ஆண்டவர் இல்லையா? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? மோசையை அழைச்சிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பலத்தை எந்த அளவிற்கு விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நம்ம அடிக்கடி சும்மா வாயில் சொல்கிறோம், வார்த்தையில் சொல்கிறோம், வசனத்தை படிக்கிறதுனால சொல்கிறோம் இல்லையா? அது உள்ளத்தில் எந்த அளவுக்கு கிரியை செய்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது, அல்லது ஆண்டவருடைய பலத்தை தெளிவாக பார்ப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதா? பவுல் சொல்றார் இல்லையா, கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது கிரியை செய்திருக்கிறது அந்த வார்த்தைகள் இல்லையா? ரொம்ப அழகாக ஆண்டோடைய பலத்தை பவுல் நம்பும் பொழுது என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 7 9 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எப்படி சொல்றாரு பாருங்க, என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது பவுலுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? பலவீனத்தை குறித்து என்ன செய்றாரா? அவரு சந்தோஷப்படுறாரா? ஏன்? யார் பலப்படுத்துறா? ஆண்டவர் அவரை பலப்படுத்துகிறார், கிறிஸ்து அவரை பலப்படுத்துகிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்ட பொழுது என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் அப்படி சொன்னா, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் அப்போதான் அதிகமாக தங்குது. கிறிஸ்துவின் வல்லமை என்னை ஆட்கொள்ளுகிறது, என்னை வழி நடத்துகிறது, என்னை பலப்படுத்துகிறது. எப்போ? நான் பலவீனனா உணரும் பொழுது. அதனால நான் பலவீனமாக இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு. இப்போ பலவீனமான நேரத்தில் ஆண்டவரை சார்ந்து நிற்பதற்கு பவுலால் என்ன செஞ்சு முடிஞ்சு. அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலம் உள்ளவனா இருக்கிறேன். அதுதாங்க கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். நிறைய நேரங்களில் சூழ்நிலைக்கு முன்னாடி, மற்றவர்களுக்கு முன்னாடி அதிகாரம் படைத்தவர்களாக, செல்வாக்கு படைத்தவர்களாக, அதிகாரம் இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை இன்னைக்கு, அதுதான் பெரிதாக பார்க்கப்படுகிறது, பெரிதாக கவனிக்கப்படுகிறது. ஆனால் பவுல் என்ன அழகாக சொல்றார் பாருங்க,
நான் பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். பவுல் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார்? பவுலுக்கு எவ்வளோ அதிகாரம் இருந்துச்சு? சவுலாக இருக்கும்போது இல்லை, உலக பிரகாரமான பார்வை இருந்தது, உலக பிரகாரமான அதிகாரம் இருந்தது, உலக பிரகாரமான செல்வாக்கு இருந்தது. ஒருத்தரை போய் அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள துன்பப்படுத்துவதற்கு கூட என்ன செய்ய முடிஞ்சு? அவரால் அதிகாரம் பெற்றவராக அவர் என்ன செஞ்சார்? காணப்பட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த மாற்றத்துக்கு காரணம் யார்? ஆண்டவர் இல்லையா? ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன்றாரு? பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு நபரியா இவர்? இப்படியெல்லாம் அவரால் சொல்ல முடியுது? இப்போ ஆண்டவருடைய பலத்தை எந்த அளவிற்கு நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம்? புதிய மாதம் 4 மாதங்களை நிறைவு செய்துட்டோம். 5வது மாதத்துக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 4வது மாதத்தில் ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், நிறைவுகள் குறைவுகள் இருக்கலாம், விருப்பங்கள் நிறைவேறி இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமலும் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு மிகவும் அருகாமையில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இருக்கிறார். இந்த 5வது மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவருடைய பலத்தை நாம் சார்ந்து நிற்பதற்கு, இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேர்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். பவுலின் பார்வை, சிந்தை, அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு படிப்பினையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவருடைய பலத்தை நாம் பெற்றவர்களாக, அவருடைய பலத்தை கொண்டு இந்த உலகத்தை சந்திக்கின்ற பிள்ளைகளாக நம்மை நாம் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். நிச்சயமாக இந்த மாதமோ ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதமாக, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக, எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகின்ற ஒரு மாதமாக அமைவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இந்த புதிய மாதத்தின் நல்ல வாக்குத்தத்த வசனங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம் மத்தியில் இந்த தேவ செய்தியை கொண்டு வந்த நம்முடைய போதகரை திருச்சபையின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையிலே நாம் நிறைவு பாடலாக 143வது பாடல், பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற பாடலை, சிறிய பாட்டு புத்தகத்தில் 143வது பாடலை சேர்ந்து பாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன்,
கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நீலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நீலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி காலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்யும். கிளை நறுக்கி காலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்யும். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. முடிவு ஜெபத்தை ஒரு பிரபு அவர்கள் ஏறெடுப்பார். பக்தி வினயத்தோடு நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த அருமையான 5வது மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதிலே உம்முடைய திரு சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தினாலே தகப்பனே, ஒரு நல்ல ஒரு வார்த்தையினாலே எங்களை தேற்றி ஆற்றி இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்கின்ற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, கடந்து வந்த மாதங்களிலே நீர் எப்படி கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து பராமரித்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் எங்களை நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தினீரே, அதை போல இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை அப்படியாக உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் வர தடைப்பட்டவர்கள், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் இந்த வேளையிலே அவர்கள் இருக்கிற இடத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இங்கு வந்தது நல்லது என்று உணரத்தக்கதாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் மிகுந்த ஆசீர்வாதத்தினாலே நீர் நிரப்பி இந்த மாதத்திலே நடத்தும்படியாக நாங்கள் மீண்டும் மீண்டும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் குறைகள் குற்றங்கள் பாவங்களை நீர் மன்னிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, திருமண நாளை ஆண்டவரே காண்கிற சகோதரர் அவினாஷ் அவர்களையும் மற்றும் கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அதே போல கர்த்தாவே, இந்த நாளில் நடக்கிற திருமண காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க. அந்த குடும்பங்களை நீர் இணைக்கும் பொழுது தேவரீர் உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கி இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே.
இந்த நாளை நீர் ஆசீர்வதியும், இந்த மாதம் முழுவதையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தி, நீர் எங்களுக்கு போதுமானவராய் நீர் இருந்து எங்களை நடத்தும்படியாக கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுமான நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.